கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் நம்மளை ஒன்று கூட்டி, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடமானது என்னன்னா, நீங்க வந்து ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்ன பிரதர்ஸ்? கிறிஸ்மஸ் பிரதர். கிறிஸ்மஸ். அதாவது இத எக்ஸ்மஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு பேர் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸ்மஸ் அப்படின்றது என்னத்துக்கு சொல்லுவாங்கன்னா, அ கிரைஸ்டோடைய வேர்ட் இருக்கு இல்லையா? கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கான ஒரு கிரேக்க பதம், கிரீக் வேர்ட் வந்து என்னன்னா கிறிஸ்டோஸ். அந்த கிரீக் லாங்குவேஜ்ல அந்த ஒரு வார்த்தைய பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் லெட்டர் வந்து எக்ஸ்ன்ட்டு இருக்கும். எக்ஸ். ஸோ அதுக்காக தான் அது கிரைஸ்ட்ட குறிக்கிற மாதிரி எக்ஸ்மஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து போடுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ், எக்ஸ்மஸ். ஸோ 2மே சேம் தான். நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு பாடத்த வந்து நம்ப வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, கிறிஸ்மஸ் பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். கிறிஸ்மஸ் அப்படின்ன உடனே உங்க மைண்டுக்கு என்னென்னலாம் வருது? அ அ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னென்னலாம் வருது உங்க மைண்டுக்கு? கிறிஸ்மஸ்ன்னு அப்படின்னு சொன்ன உடனே? சாண்டா கிளாஸ், கிஃப்ட், சாண்டா கிளாஸ், Star, கிறிஸ்மஸ் ட்ரீ. Christmas tree, கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ். அந்த கிறிஸ்மஸ் ஜீசஸ் ஃபிலிம் போடுவாங்க பிரதர். அது ஜீசஸோடைய manger, manger. மேஞ்சர். கரெக்ட், மேஞ்சர். ஓகே. நம்ப நம்ப கூட பார்க்கலாம் பாருங்க. இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே, இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி இந்த கேரோல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். வீடு வீடா போயிட்டு, அ வீடு வீடா போயிட்டு அந்த கேரோல் சிங்கிங்கு, அந்த ஜிங்கிள் பெல்ஸ் பாடுறது, அப்பவே கூட ஹேப்பி நியூ இயர்ன்னு கூட சொல்லிடுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் சீசன்லயே இது வந்து ஒரு நல்ல சீசன். ஏன்னா ரொம்ப வின்டரா இருக்கும். ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த கோல்டுல வந்து நல்ல ஜர்க்கின்லாம் போட்டுட்டு, தலையில அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அது ஒரு தொப்பி போட்டுட்டு, கையில வந்து புக்கு, அப்புறமா ஒரு பக்கம் சாண்டா கிளாஸ்லாம் சாக்லேட்ஸ் வந்து எடுத்துப்பாரு. ஒரு ஒரு வீடா போயிட்டு, இந்த ஒரு கேரல்ஸ் பாடிட்டு வர்றது கூட ஒரு நல்ல ஒரு அந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஒரு கேரல்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீய வந்து கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வந்து ஜோடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த கிஃப்ட்டு, அதுக்கப்புறமா அந்த அந்த கலர் கலர் பால்ஸு, அப்புறமா ஸ்டார்ஸு, கிஃப்ட்ஸ் எல்லாம் வைக்குவாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல. ஸோ வீட்ல வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஜோடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. வீட்டுக்கு வெளிய வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஜோடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. லைட் எல்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் வந்து சாண்டா கிளாஸ். கொஞ்சம் சாண்டா கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா இருப்பாரு. இந்த கேரல்ஸ் டைம்ல கூட சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வீட்டுக்கு வந்து வருவாங்க. இப்போ அந்த சீசன்ல தான் நம்ம இருக்கிறோம். உங்க வீட்டுக்கு கூட சாண்டா கிளாஸ் கூட வந்துட்டு போயிருப்பாரு. அப்புறம் வந்து இந்த சீக்ரெட் சாண்டா. இந்த ஒரு கேம் கூட விளையாடுவாங்க இந்த சீசன்ல. இது நீங்க சப்போஸ் உங்களுடைய ஆஃபீஸ்லயோ, இல்ல உங்களுடைய ஸ்கூல், காலேஜ்லயோ இந்த ஒரு சீக்ரெட் சாண்டா கேம் விளையாடுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குலுக்கி போட்டு, நம்ம யாராச்சும் ஒரு பேர் எடுத்துருவோம். கரெக்ட்டா அந்த டைம் வந்தோனே, நம்ம யாருடைய கார்ட் எடுத்திருப்போன்றதே நமக்கு தெரியாது. எடுத்துட்டு, அந்த டைம் வரும்போது அந்த சீக்ரெட் சாண்டா ஒரு டே வச்சிருப்பாங்க. அந்த ஒரு டேல தான் யாருடைய சீக்ரெட் சாண்டா அப்டின்ட்டு ரிவீல் பண்ணுவாங்க. அவங்க எடுத்துன்னு போயிட்டு, அவங்களுடைய சீக்ரெட் சாண்டா அவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிஃப்ட் வந்து குடுக்கணும். இந்த கேம் வந்து அ ஆடியிருக்கீங்களா இல்லையான்ட்டு தெர்ல. பட் இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல கேமா இருக்கும். இந்த ஒரு சீசன்ல. இந்த ஒரு சீசன்ல ஆஃபீஸ்ல இந்த ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸ்கூல், காலேஜ்ல கூட மோஸ்ட்லி இந்த கேம் விளையாட வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லியா ஆஃபீஸஸ்ல விளையாடுவாங்க இந்த ஒரு கேம. அப்ப இந்த சர்ச் கமிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுல கூட இந்த இந்த ஒரு சீக்ரெட் சாண்டா கேம் கூட விளையாடுவாங்க. அப்புறம் கிரிப். இந்த கிரிப் வந்து நீங்க சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டா இந்த கிரிப் வந்து செய்வாங்க. முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இந்த கிரிப்ப பார்க்கறதுக்கே ஒரு தனி கூட்டம் போகும். அதாவது அந்த ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம சர்ச்சுக்குள்ள போறோமோ இல்லையோ, இந்த கிரிப்ப பார்க்கறதுக்குன்னே போவோம். இப்போ நான்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போம்போது, சர்ச்சுக்குள்ள போறேனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் டைம்ல எடுத்தோனே கிரிப் வந்து எப்படி ஜோடிச்சிருக்கிறாங்க, அததான் பார்க்க போவேன். எந்த அளவுக்கு வந்து கிராண்டா வந்து ஜோடிச்சிருக்கிறாங்கன்ட்டு அப்படின்ட்டு தான் இந்த ஒரு கிரிப்ப வந்து நான் பார்க்க போவேன். அப்புறமா வந்து வேற என்னன்னா, மாஸ். சர்ச்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஒரு கிறிஸ்மஸ் டைமுக்கு வந்து நைட் நைட் மாஸ் இருக்கும். நைட் டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ் வைப்பாங்க. கரெக்ட்டா 12 மணிக்கு வந்து அந்த ஒரு கிறிஸ்மஸ்லாம் விஷ் பண்ணிட்டு, அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மாஸ்.
வந்து வைப்பாங்க. சர்ச்சஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த ஒரு நைட் டைம்ல சர்ச்சஸ நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கலர்ஃபுல் டெக்கரேஷன்ஸா இந்த ஒரு சர்ச்சஸ் எல்லாம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இவ்ளோ விஷயங்கள் வருது. அ இப்போ அந்த ஒரு 12:00 அந்த ஒரு நைட்டு 12:00 அந்த ஒரு 25த் ஆன உடனே சர்ச்ல மாஸ் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரீட்லலாம் டான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான செலிப்ரேஷன்ஸு இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், என்டையர் வேர்ல்டே இத செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே இதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சர்ச்சுக்கு போறாங்களோ இல்லையோ, பட் அந்த கிறிஸ்மஸ் உடைய அந்த ஒரு செலிப்ரேஷன வந்து அவங்களும் வந்து பார்ட்டேக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஒரு வேர்ல்ட் வைட் ஒரு ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம சாப்பிடுற ஐட்டம், அதாவது இந்த கலகலா, ரோஸ் குக்கி, ப்ளம் கேக் இந்த மாதிரி வெரைட்டீஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செஞ்சு சாப்பிடுவோம். இது எல்லாமே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர விஷயங்கள். பிளஸ் நம்ம அந்த சீசன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மெயினான பாடத்துக்குள்ள நம்ம வந்துரலாம். ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே பைபிள்ல இல்ல. நம்ம எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். நமக்கான ஒரு அடையாளமே, நமக்கான ஒரு ஐடென்டிட்டியே வந்து பைபிள் தான். பட் பைபிள்ல கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்ல. 2வது டிசம்பர் 25த் தான் ஜீசஸ் கிறிஸ்ட் பிறந்திருக்கிறாரு. அவருடைய பர்த் வந்து டிசம்பர் 25த் தான். அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃபே கிடையாது. There is no scriptural proof in the Bible which says that Lord Jesus was born on December 25th. ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃபே இல்ல. கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தை பைபிள்ல இல்ல. டிசம்பர் 25த் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. இப்படி இருக்கும்போது இது எல்லாருக்குமே தெரியுமா? இது கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியுமா? ஃபாதருக்கும், பாஸ்டர்ஸ்க்குலாம் தெரியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, மிகப்பெரிய ஷாக்கிங் விஷயம் என்ன தெரியுங்களா? இது எல்லாருக்குமே ஆக்சுவலா தெரியும். கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒண்ணு டிசம்பர் 25க்கு இயேசு கிறிஸ்து பிறக்கல. கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு விஷயமே பைபிள்ல இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்டியன் லீடர்ஸ், அதாவது சர்ச்ல மாஸ் வைக்கக்கூடிய ஃபாதர், பிரீஸ்ட்ஸ், அதுக்கப்புறமா பிஷப், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, கிறிஸ்மஸ் அப்படின்ற கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். டிசம்பர் 25th தான் பிறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமே பைபிள்ல வந்து கிடையவே கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இருக்கத்திலே ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது, ஆனா கிறிஸ்மஸ் வந்து வேர்ல்டு வைடாவே கிறிஸ்டியன்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. கிறிஸ்டியன்ஸ் வேர்ல்டு வைடா கிறிஸ்மஸ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது, அதாவது காலகாலமா, வருஷமா பைபிள்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, செலிப்ரேட் பண்ணிட்டே வந்திருக்கிறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? இந்த கிறிஸ்மஸ் உடைய ஹிஸ்டரிய வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பைபிள்ல கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒண்ணே இல்ல. டிசம்பர் 25த் பத்தி எதுவுமே பைபிள்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது, கிறிஸ்மஸ் வந்து 25த் எப்படி செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? எங்கத்துலேருந்து இது வந்துச்சு? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, நம்ம அதோடைய ஹிஸ்டரிய வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஹிஸ்டரிய பார்த்தா தான் அத வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ, கிறிஸ்மஸ் உடைய ஹிஸ்டரி வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு சாண்டா கிளாஸ், அதுக்கப்புறமா இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, பர்த் ஆஃப் லார்ட் ஜீசஸ் இதெல்லாம் எப்படிப்பா வந்துச்சு? இதெல்லாம் எங்கத்துலேருந்து வந்துச்சு? இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பைபிள்ல நம்ம வந்து இதோடைய ஹிஸ்டரிய பார்க்கலாம். பைபிள் இல்லாத ஒரு விஷயம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இவ்வளோ வருஷமா செலிப்ரேட் பண்ணி நம்ம வந்திருக்கிறோம். இதோட ஹிஸ்டரிய பார்த்தா தான் சில கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். முதல்ல வின்டர் சால்ஸ்டைஸ், அதாவது குளிர்கால, இதுக்கு எப்படி வரும்னா, தமிழ்ல எப்படி வரும்னா, சங்கராந்தி. குளிர்கால சங்கராந்தி, அதாவது வின்டர் சால்ஸ்டைஸ். இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்ற ஒரு என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா டிசம்பர் 21 ஆர் டிசம்பர் 22க்கு வரும். அதாவது என்ன நடக்கும்னா, வருஷத்துல ஒரு முறை இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் வந்து வரும்.
இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் வரும்போது என்ன நடக்கும்னா, இப்போ பூமி வந்து இருக்கு இல்லையா? பூமி வந்து சூரியன வந்து சுத்தி வருது. பூமி சூரியன சுத்தி வரும்போது தான் சீசன்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. எல்லா சீசனும் கால்குலேட் ஆகுது. அது மாத்திரம் இல்லாம நைட் அண்ட் டே. நைட் அண்ட் டே எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, பூமி சூரியன சுத்தி வரும்போது, பூமி கூட ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். பூமி ரொட்டேட் ஆகும்போது, ஒரு பக்கம் என்ன ஆகும்னா, சன்னு மேல படும்போது அதுதான் டே. நமக்கு டே. அது அப்படியே ரொட்டேட் ஆகி போகும்போது, இன்னொரு பக்கம் வந்து நைட் படும். அப்படியே ரொட்டேட் ஆகி வரும்போது, அது அந்த ஒரு வெளிச்சம் சூரியன்ட்டருந்து அந்த ஒரு சன் மூவ் ஆகும்போது தான் அது வந்து நைட். இருள். இப்ப அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு டே அண்ட் நைட் வந்து குடுக்குது. இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் இந்த அதாவது வருஷத்துல இந்த ஒரு நாள்ல வந்து என்ன நடக்கும்னா, டேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டரா இருக்குமா. அதாவது டேஸ் இந்த ஒரு சூரியனோட வெளிச்சம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நைட் வந்து ரொம்ப லாங்கா இருக்குமா. அதாவது டேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நைட் நைட் டைம் வந்து அதாவது இருள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ் அன்னைக்கு. இது யூசுவலா வருஷத்துல எப்போ வரும் அப்டின்னா, டிசம்பர் 21 ஆர் டிசம்பர் 22. ஒரு வீடியோ கூட இருக்கு பாருங்க. நான் அத ப்ளே பண்றேன். அந்த வீடியோ கூட பாருங்க புரியும். எனக்கு சவுண்ட் கேக்குதான்னு சொல்லுங்க. சவுண்ட் கேக்குதா பிரதர்? பிரதர் சவுண்ட் கேக்குதா? ஜோயல் பிரதர் சவுண்ட் கேட்டுச்சா? வீடியோது? இல்ல பிரதர், கேட்கல பிரதர். கேட்கலையா? ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. பிரதர் இப்ப கேக்குதா சொல்லுங்க? ஜோயல் பிரதர் கேட்டுச்சா சவுண்டு? கேட்டுச்சு பிரதர். ஓகே. நான் இப்ப இந்த வீடியோ ப்ளே பண்றேன். நீங்க இந்த வீடியோ அப்படியே கவனிங்க. சாரி. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, இதுதான் வந்து அந்த நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியன் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? சுத்திட்டே சாரி பூமி வந்து சுத்திட்டே இருக்கு. இந்த பூமி வந்து சுத்திட்டே இருக்கும்போது, இந்த ஒரு பக்கம் வந்து பாருங்க அ ந டார்க்காவே இருக்கு. இதுதான் வந்து அந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ். அப்படியே கவனிங்க. இப்ப பாருங்களேன், இப்போ சூரியன் வெளிச்சம் அடிக்குது. இந்த பூமி வந்து இருக்கு. ஆனா இந்த பக்கம் இந்த ரைட் சைட் மாத்திரம் வந்து ஃபுல் டார்க்கா இருக்கு. சூரியனுடைய வெளிச்சம் இந்த பக்கம் ஒண்டி தான் அடிக்குது. ஸோ இது வந்து எப்போ நடக்கும்னா, இந்த ஒரு டிசம்பர் 21 டிசம்பர் 22 இந்த டைம் பீரியட்ல தான் நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது, யூசுவலா டே டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நைட் டைம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். எஸ்பெஷலா டிசம்பர் 21, 22க்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா, டே டைம் வந்து ஷார்ட்டா இருக்கும். நைட் டைம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். அதாவது நைட் இருள். இருள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டார்க்னஸ். டே டைம் அந்த ஒரு வெளிச்சம் வந்து கம்மியா இருக்கும். யூசுவலா டே டைம் வந்து ஷார்ட்டரா இருக்கும். இதுதான் வந்து வின்டர் சால்ஸ்டைஸ். இது யூசுவலா வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அதாவது இதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கீழ இருக்கிறது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல யூசுவலா எப்போ நடக்கும் அப்டின்னா, டிசம்பர் 21 ஆர் 22. நம்ம இந்தியா எல்லாருமே இந்தியா, யூரோப் இவங்க எல்லாருமே அமெரிக்கா இது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கிறோம்.
ஸோ இப்போ பூமி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சூரியனை சுத்தி வருது இல்லையா? சூரியனை சுத்தி வரும்போது இந்த பக்கம் இருக்கும்போது தான் வின்டர் டைம். அதாவது இந்த வின்டர் டைம்ல தான், அதாவது இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து எப்போ வரும்னா டிசம்பர் எண்டிங், அதாவது டிசம்பர் 21, 22 அப்புறமா ஜான்வரி பிகினிங். அந்த டைம் பீரியட்ல தான் இது நடக்கும். நடக்கும்போது தான் இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ஒரு மந்த் நீங்க கவனிச்சீங்கன்னா, நைட் டைம் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். நைட் டைம் பயங்கர கோல்டா இருக்கும். வெளிய போனீங்கனாலே பயங்கர கோல்டா இருக்கும். ஆனா டே டைம் வந்து ரொம்ப சூடா இருக்கும். ரொம்ப ஹீட்டா இருக்கும் டே டைம். அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். பூமி வந்து இந்த டைம்ல தான், இந்த டைம் பீரியட்ல தான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வருமாம். ஏன்னா பூமி இப்டி சுத்திட்டு வரும்போது, இந்த பூமி வந்து கொஞ்சம் சூரியன்ட்டருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது தான் சம்மர். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பக்கம் வரும்போது தான் வின்டர். எதனால அப்டின்னா, இந்த ஒரே ஒரு சைடு மாத்திரம் கொஞ்சம் அதாவது சூரியனோட வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து இருள் தான். சூரியனுடைய வெளிச்சமே அங்க படாது. அதனால தான் நைட் டைம் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்டின்னா, ரொம்ப அந்த ஒரு கோல்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஓகே. அவ்வளோதான் நெனைக்கிறேன் நம்ம வீடியோ. ஸோ இதுதான் வந்து என்ன அப்டின்னா, இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ். இப்போ இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் வந்து சிம்பிளா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இது டிசம்பர் 21 ஆர் 22 வரக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இது வந்து இந்த சால்ஸ்டைஸ் அப்டின்ட்டு இருக்கு இல்லையா? அதுக்கான பேரு, அதுக்கான மீனிங் என்னன்னா, சன் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில். சன் ஸ்டாண்ட் ஸ்டில். அதுதான் வந்து இந்த ஒரு சால்ஸ்டைஸ். அதாவது இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ்ல தான் அந்த ஒரு சூரியனுடைய அந்த ஒரு டே டைம், அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அந்த டே டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நைட் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் முடிஞ்ச பிறகு தான் ஸ்லோவா இந்த சன்னுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாகும் பூமி மேல. இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் முடிஞ்ச உடனே தான், ஏன்னா வின்டர் சால்ஸ்டைஸ் டைம்ல தான் என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஒரு நைட் டைம் வந்து ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? இது முடிஞ்ச பிறகு தான் டே டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆகும். அதாவது வெளிச்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆகும். இன்கிரீஸ் ஆகும் சன்லைட். சால்ஸ்டைஸ்க்கு அப்புறம் தான். இது இன்கிரீஸ் ஆகும்போது தான் இது 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 இன்கிரீஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியால கூட பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். சன்லைட் வந்து எப்போ அதிகமா இன்கிரீஸ் ஆகுதோ, அப்பதான் வந்து இந்த ஒரு கிராப்ஸ் எல்லாம் நல்லா வளரும். கிராப்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து, அது வந்து அத வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மக்கர் சங்கராந்தி, அதுக்கப்புறமா கைட் பட்டம் விடுறது. அப்புறமா இந்த சன் காட் வர்ஷிப், சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய கடவுள்கள வந்து கும்பிடுறது. போகி, பொங்கல் இது எல்லாமே ஃபெஸ்டிவல் எதுக்காக பண்ணுவாங்க அப்டின்னா, சூரியனுடைய வெளிச்சம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வின்டர் சால்ஸ்டைஸ் முடிஞ்சு, சூரியனோட வெளிச்சம் வந்து அதிகமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. அதனால தான் இந்த சன்லைட்டோட இன்கிரீஸ ஹார்வெஸ்ட்க்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் சீசனோட கனெக்ட் பண்ணுவாங்க. எப்போ இந்த ஒரு சன்லைட் வந்து அதிகமா இன்கிரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, அது வந்து வின்டர் சால்ஸ்டைஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால தான் அத வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹார்வெஸ்ட்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மக்கர் சங்கராந்தி, இந்த கைட்ஸு, சூரிய பகவான் அ வணக்கம், அதுக்கப்புறமா போகி, பொங்கல் இது எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படி இந்தியால வந்து இது செலிப்ரேட் பண்றாங்களோ, அதே மாதிரி தான் வேற வேற கண்ட்ரீஸ், ஃபாரின் கல்ச்சர்ஸ்ல கூட அதாவது இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் விதமா நெறைய ஃபெஸ்டிவல்ஸ வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்டின்னா, இந்த என்ன ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்டின்னா, மித்ராயிசம். அதாவது மித்ராயிசம். இந்த ஒரு இமேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மித்ரா அப்டின்ற ஒரு யார் அப்டின்னா, ஒரு பர்ஷியன் காட். ஒரு பர்ஷியன் கடவுள். இவரு வந்து அ எந்த அ எத் எந்த ஒரு விஷயத்துக்கு கடவுளாக்குறாரு அப்டின்னா, வெளிச்சம், ஞானம், அதுக்கப்புறம் சுத்தம். இந்த எல்லா விஷயத்துக்கும் இவரு வந்து கடவுளா இருக்கிறாரு. அதாவது வெளிச்சம், ஞானம் மற்றும் சுத்தம். லைட், விஸ்டம் அண்ட் மாரல் பியூரிட்டி. இந்த விஷயத்துக்கு எல்லாமே இவரு கடவுளா இருக்கிறாரு. இவரு வந்து ஒரு பர்ஷியன் காட் மித்ரா. இவருடைய ஒரு பர்த்டேவா தான் டிசம்பர் 25க்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பெர்ஷியன்ஸ், அதுக்கப்புறமா ரோமன்ஸ். ரோமன்ஸ் கூட இந்த மித்ரா கடவுளுடைய பர்த்டேவ தான் டிசம்பர் 25க்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிளஸ் அப்படியே இந்த ஒரு மித்ராவுடைய இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூரோப் சைடு வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறமா ஏசியா சைடு வர ஆரம்பிச்சுச்சு. அப்படியே ஃபுல் வேர்ல்ட் வைட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா, இந்த இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அப்படியே கன்டின்யூ ஆச்சான்னு கேட்டாக்கா கிடையாது. இது எப்போ வரைக்கும் கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, 4த் செஞ்சுரி வரைக்கும் கன்டின்யூ ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு இந்த ஒரு ஃபெஸ்டிவல். அப்படியே அப்படியே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு 4த் செஞ்சுரியில தான் யாருடைய எந்த ராஜாவுடைய ஒரு ரைஸ், எந்த ராஜா வந்து பவருக்கு வர ஆரம்பிச்சார் அப்படின்னா, கான்ஸ்டான்டைன். கான்ஸ்டான்டைன் அப்படின்ற ஒரு ரோமன் எம்பரர். ஒரு ரோமன் ராஜா. இவரு பவருக்கு வந்து தான் ஏன்னா அதுவரைக்கும் வந்து ரோமன்ஸ்லாம் என்னவா இருந்தாங்க அப்படின்னா, ஜென்டைல்ஸா இருந்தாங்க. ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. வேற வேற அந்நிய ஜாதி கடவுள தான் வந்து எல்லாருமே வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரோமன்ஸ். பட் எப்போ இந்த ஒரு கான்ஸ்டான்டைன் ராஜா வந்தாரோ 4த் செஞ்சுரியில 4த் செஞ்சுரின்னு சொல்லும்போது அ எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஒரு 300 ஏடி அந்த ஒரு டைம் பீரியட்ல. அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் இந்த ஒரு கான்ஸ்டான்டைன் ராஜா வந்து, இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்டியானிட்டிய வந்து ரோமன் எம்பையருடைய அஃபிஷியல் ரிலிஜனா மாத்திட்டாரு. இந்த கான்ஸ்டான்டைன் ராஜா தான் வந்து, அந்த ஒரு ரோமன் எம்பையர் ஏன்னா அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரோமன் எம்பையர். அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற வேற கடவுள வந்து வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ராஜா தான் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஒரு ரோமன் எம்பையரையே ஒரு கிறிஸ்டியன் ரிலிஜன் தான் அஃபிஷியல் ரிலிஜன் அப்படின்னு கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. நெறைய பேர் கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க கிறிஸ்டியனா. இப்போ நெறைய பேர் வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்னவா இருந்தாங்கன்னா, ஜென்டைலா இருந்தாங்க. அதாவது வேற வேற ஜாதிகள்ல வேற வேற கடவுள வணங்கிட்டு, இந்த டிசம்பர் டைம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ்க்கு அப்புறம் நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா ரிலிஜனுமே ஃபெஸ்டிவல்ஸா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஃபெஸ்டிவல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாங்களோ, செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலும் இல்ல. ஏன்னா, அதுவரைக்கும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலே கிடையாது. அதுவரைக்கும் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஈஸ்டர். ஈஸ்டர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்துடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலே இல்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வேற ஒரு ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல் கிடையாது. ஒரு அந்நிய ஜாதி ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கான பேர் தான் என்னன்னா, சாட்டர்னாலியா. சாட்டர்னாலியா. அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கான பேரு. இது வந்து ரோமன்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். ஒரு மேஜர் ஏன்ஷியன்ட் ரோமன் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல வந்து 1 டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 17லேருந்து ஸ்டார்ட் ஆயி, டிசம்பர் 23 வரைக்கும். இந்த சாட்டர்னாலியா அப்படின்ற ஃபெஸ்டிவல் யாருக்காகன்னா, இந்த ஒரு ரோமர்களுக்கு ஒரு கடவுள் இருந்தாரு. அந்த கடவுள் பேர் தான் சாட்டன். சாட்டன் அப்படின்ற ஒரு கடவுள் பேரு. அந்த கடவுள் எதுக்கு கடவுளாக்குறார் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் டைம். விவசாயத்துக்கும், நேரத்துக்கும் கடவுளாக இருந்தாரு. ஏன் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னும்போது, இப்போ அது வின்டர் சாலிஸ்டைஸ் டைம்ல தான் சூரியனுடைய வெளிச்சம் வந்து அதிகமாகுது. சன்னோடைய லைட் வந்து அதிகமாகுது. ஸோ, அத மைண்ட்ல வச்சுட்டு, அதுக்கு ஒரு நினைவாக தான் இந்த ஒரு சாட்டர்னாலியா ஏன்னா, இவரு அக்ரிகல்ச்சருடைய காட். இந்த ஒரு காட் தான் நமக்கு வந்து சூரியனுடைய வெளிச்சத்த வந்து குடுக்குறாரு. அதனால இவருக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணி, டிசம்பர் 17லேருந்து டிசம்பர் 23 வரைக்கும் இந்த ஒரு சாட்டர்னாலியான்ற ஒரு ஃபெஸ்டிவல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவலோடைய ஒரு பழக்கவழக்கங்கள் என்னன்னா, ஃபீஸ்ட் பண்றது, நல்லா ஜாலியா ஃபீஸ்டிங் பண்றது, பார்ட்டீஸ் பண்றது, கிஃப்ட் குடுக்குறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்களா, கிஃப்ட் குடுத்துப்பாங்களாம். கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சிங்கு, அதுக்கப்புறமா நெறைய பார்ட்டி பண்றது. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். இந்த ஒரு நாட்கள் முழுவதும். 17லேருந்து 23 வரைக்கும். இந்த சாட்டர்னாலியாவோட ஒரு கஸ்டம். இந்த ஒரு ஃபெஸ்டிவலோடைய ஒரு கஸ்டம். அப்பதான் எல்லாருமே இந்த ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய டைம்ல தான், ரோமன்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஃபெஸ்டிவல தான் வருஷா வருஷம் செலிப்ரேட் பண்ணி வந்தாங்க. பட் இப்போ சடனா ஒரு திடீர் மாற்றம் என்னன்னா, எல்லாருமே கிறிஸ்டியனா வந்து மாறிட்டாங்க. கிறிஸ்டியனா மாறின பிறகு இந்த ஒரு ஃபெஸ்டிவல செலிப்ரேட் பண்ணவே முடியாது. கிறிஸ்டியன்ஸுக்குன்ட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்ல. சரி இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான், ஒரு போப் அந்த போப்போடைய ஒரு பேர் வந்து என்னன்னா, ஜூலியஸ் 1. இவரு வந்து ரோம்ல ஒரு பிஷப்பா இருந்தாரு. ஏடி 337 டூ ஏடி 352 வரைக்கும் இவரு வந்து இருந்தாரு. இவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஒரு சாட்டர்னாலியா ஃபெஸ்டிவல நம்ம ஏன் கிறிஸ்மஸா மாத்திறக்கூடாது? நம்ம ஏன் வந்து இது ஜீசஸ் கிறிஸ்டுடைய பர்த்த செலிப்ரேட் பண்ணக்கூடாது? ஏன்னா சாட்டர்னாலியாவ செலிப்ரேட் பண்ண ஒரு முக்கியமான நோக்கமே என்னன்னா, அதாவது சூரியனுடைய வெளிச்சம் வந்து அதிகமாகுது.
நம்மளுடைய சாட்டன் கடவுள் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சத்த அதிகமாக்கி, நமக்கு வந்து நல்ல விஷயங்கள வந்து குடுக்குறாரு. ஸோ, அவருடைய அந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து எப்படி ஆக்குறாரு? அவரு வந்து வெளிச்சமா இருக்கிறாரு. ஜீசஸ் கிறிஸ்ட் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறாரு. இத வந்து ஏன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜீசஸ் கிறிஸ்டுடைய பர்த்தா ஒரு மாத்திறக்கூடாது அப்படின்னு, அப்படிதான் என்ன சேஞ்ச் பண்ட்டாங்கன்னா, கிறிஸ்மஸ்ன்ட்டு சேஞ்ச் பண்ட்டாங்க. சாட்டர்னாலியாவா தான் இவங்க இந்த சாட்டர்னாலியா இருக்கக்கூடிய இந்த பிராக்டிஸ், இந்த கிஃப்ட் கிவிங், பார்ட்டி பண்றது, இந்த பிராக்டிஸஸ அப்படியே இவங்க வந்து காப்பி பண்ணி, பேர ஒண்டி மாத்தி வச்சுட்டாங்க கிறிஸ்மஸ் அப்படின்னு. இப்ப இன்னொரு டவுட் இருக்கும். அதே நான் கரெக்ட்டா டிசம்பர் 25 அவங்க ஏன் டிசம்பர் 25 சூஸ் பண்ணாங்கன்னும்போது, அவங்க இன்னொரு ஃபெஸ்டிவலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் பேர் என்னன்னா, சால் இன்விக்டஸ். சால் இன்விக்டஸ்ன்ற ஒரு ஃபெஸ்டிவலு. இந்த அ ஃபெ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் யாருக்காக பண்ணாங்க அப்டின்னா, சூரிய கடவுள். அந்த சால் இன்விக்டஸ் அப்டின்ற ஒரு பேருக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, ஹே தி அன்கான்கர்ட் சன். சூரிய பகவான், சூரிய கடவுள். இப்ப இந்த சூரிய பகவான்லாம் ஹிந்துஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் இங்கருந்து தான் வந்துச்சு. ஏன்னா சூரிய கடவுள் வந்து அவருடைய வெளிச்சம் வந்து இன்கிரீஸ் ஆகுது. இந்த பூமிக்கு வந்து அவர் வெளிச்சம் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த வின்டர் சால்ஸ்டைஸ வச்சு. இந்த பர்த்டே இந்த சூரிய கடவுளுடைய பர்த்டே அவங்க எப்போ கொண்டாடுவாங்கன்னா, டிசம்பர் 25 த பர்த்டே ஆஃப் த அன்கான்கர்ட் சன் அப்படின்ற ஒரு பேரே இருக்கு. டிசம்பர் 25க்கு. டிசம்பர் 25 தான் இது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்கு அடையாளமா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சூரிய கடவுள் வந்து இருள வந்து அழிச்சு, அ இந்த இருள் மேல வந்து ஜெயம் பெற்று நம்மளுடைய சூரிய பகவான் வந்து வந்துட்டாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக டிசம்பர் 25 வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அத வந்து இந்த சூரிய கடவுளோடைய ஒரு பர்த்டேவா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவலையும், சாட்டர்னாலியாவையும் 2மே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி தான் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ். இப்போ வந்து கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சாட்டர்னாலியா ஃபெஸ்டிவலையும், இந்த சால் இன்விக்டஸ் ஃபெஸ்டிவலையும் செலிப்ரேட் பண்ண முடியாது. பட் இதே விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா வேற பேர் வச்சுக்கலாம். அதுக்கான பேர் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அத வந்து கிறிஸ்மஸா மாத்திட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நெறைய ரோமர்கள், நெறைய ரோமன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸா மாறிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் தேவ. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்டியானிட்டிய வேர்ல்டு வைட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஆகணும். எல்லாருமே வந்து இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வரணும். ஒரு அட்ராக்ஷன் ரீசன்க்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு டைம் பீரியட் அதாவது எஸ்பெஷலா இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் இந்த ஒரு சீசன்ல இந்த ஒரு ஃபெஸ்டிவல நம்ம பண்ணோம்னா, எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா எல்லா ரிலிஜியனும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எந்த டைம்ல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த ஒரு டைம்ல தான். இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அந்த ஒரு டைம் பீரியட நம்ம யூஸ் பண்ணி, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டிய வந்து வேர்ல்டு வைட் நம்மளால ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட முடியும். நம்ம ஒரு ஹாலிடே குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து நம்போ செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும். கிறிஸ்மஸ் ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா, கிறிஸ்டியானிட்டி ஆட்டோமேட்டிக்கா பாப்புலர் ஆகும். அப்படின்னு இந்த ஒரு சாட்டர்னால இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்ச்சர்ஸு, ட்ரெடிஷன்ஸு நல்லா ஃபீஸ்ட் பண்றது, கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சிங் இதையும், அப்புறமா இந்த டிசம்பர் 25க்கு செலிப்ரேட் பண்ணி இந்த சால் இன்விக்டஸ் இதையும், இது எல்லாத்தையுமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கிறிஸ்மஸா மாத்திட்டாங்க. டிசம்பர் 25க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு போப். இப்போ சரி இது ஓகே. ஆனா நம்ம என்ன பண்றோம், வீட்ல இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்கிறோம். இந்த கல்ச்சர் வந்து எங்கத்துலருந்து வந்துச்சு அப்டின்னும்போது, யூசுவலா இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அ இந்த எவர்கிரீன் ட்ரீஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத வச்சு தான் அவங்களுடைய இந்த ஒரு சாட்டர்னாலியா ஃபெஸ்டிவலுக்கும், இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட வந்து இந்த மாரி ட்ரீஸ வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்களாம். இந்த மாரி ரொம்ப பச்சை நிறமா இருக்கக்கூடிய மரங்கள வச்சு, அவங்க வீடு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்களாம். எந்த டைம்லனா, இந்த ஒரு சாட்டர்னாலியா ஃபெஸ்டிவல் டைம்ல. அத வந்து இந்த ஒரு பச்சை நிறம், இந்த ஒரு மரங்கள அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு குட் லக் பிளெஸ்ஸிங் மாதிரி. இது வந்து இந்த பச்சை வந்து நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. பச்சை இருந்துச்சுன்னா, தீமை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராது. தீய சக்தி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு, ஒரு அந்நிய ஜாதிகள் வந்து அந்நிய ஜாதியா இருக்கும்போது, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இத என்ன பண்ட்டாங்க, அப்படியே கிறிஸ்மஸா மாத்துனதுனால, இந்த ட்ரெடிஷன அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயா உள்ள கொண்டு வந்துட்டாங்க.
இங்கிலாந்துல 1841ல தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வைக்கிறாங்க அஃபிஷியலா. அந்த டைம் அது எந்த டைம் அப்படின்னா குயின் விக்டோரியா. குயின் விக்டோரியா வாஸ் மேரிட் டு பிரின்ஸ் ஆல்பர்ட் ஆஃப் ஜெர்மனி. And he brought the tradition with him and set up the first Christmas tree in Windsor Castle. ஏன்னா ஜெர்மனில தான் இந்த ட்ரெடிஷன் இருந்துச்சு. இந்த ஒரு அதாவது இந்த பச்சை நிறம் இந்த ட்ரீஸை வச்சு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த வின்டர் சால்ஸ்டைஸ் அந்த ஒரு டைம் பீரியட்ல இது வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணக்கூடிய அஹ், அந்த ஒரு கல்ச்சர் அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஜெர்மனி அதிகமாக இருந்துச்சு. எப்போ இந்த ஒரு குயின் விக்டோரியா அதாவது இங்கிலாந்துடைய இந்த ஒரு குயின் விக்டோரியா எப்போ ஆல்பர்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆல்பர்ட்டை கல்யாணம் பண்ணாங்களோ அந்த ஆல்பர்ட் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே இங்கிலாந்துக்குள்ளேயும் இந்த ஒரு கஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்தார். இங்கிலாந்துக்குள்ளே கொண்டு வந்தவொடனே அப்படியே வேர்ல்டு வைடாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். அடுத்தது வந்து சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸை பற்றி நம்ம பைபிள் எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? பைபிள் எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா பிரதர் சாண்டா கிளாஸ்? இல்ல பிரதர். அப்போ இவர் எங்கேருந்து வந்தார்? ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சவர். சாண்டா கிளாஸோடைய கான்செப்ட் என்னன்னா கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நைட் வந்து என்ன பண்ணுவாரா பசங்களுக்குலாம் வந்து gift வச்சுட்டு போயிடுவார். இதுதான் கான்செப்ட் சாண்டா கிளாஸோடைய ஒரு கான்செப்ட். அப்புறம் இந்த ஒரு சாண்டா கிளாஸை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் கூட வந்திருக்கு. கரெக்டாக டிசம்பர் 24th அன்னைக்கு நைட்டுக்கு வந்து இந்த மூவிஸ்லாம் போடுவாங்க டிவியில். டிசம்பர் 25th அன்னைக்கு இந்த சாண்டா கிளாஸோடைய மூவிஸ்லாம் நடக்கும். இவர் வந்து அப்படியே மேலே வானத்துலேருந்து இந்த ஒரு ரெயின்டியர் இதை வச்சுட்டு அப்படியே இதை ஓட்டிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் gift கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்ற ஒருத்தர் பைபிளே இல்லை. அப்போ இவர் யாரு இவர் எங்கேருந்து வந்தாரு அப்படின்னும் போது ஆக்சுவலாக ஒரு செயின்ட் இருந்தார் 4th செஞ்சுரியில். அவர் பேர் என்னன்னா செயின்ட் நிக்கோலஸ். செயின்ட் நிக்கோலஸ் 4th செஞ்சுரியில் இவர் ஆக்சுவலாக ஒரு பிஷப். டர்க்கியில் இருந்த ஒரு பிஷப், டர்க்கி சர்ச்சில் இருந்த ஒரு பிஷப் தான் செயின்ட் நிக்கோலஸ். இவருடைய கேரக்டர் வந்து எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்னா ரொம்ப நல்லவரான் இவர், ரொம்ப ஜென்ரஸ். ப்ளஸ்ஸு பசங்களை வந்து இவருக்கு பசங்கன்னா இவர் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு நிறைய gift கொடுப்பாராம். ஏழைப்பட்டவர்களுக்கு வந்து நிறைய உதவி செய்வாராம். பசங்களுக்கு நிறைய gift கொடுக்கறது, ஏழைப்பட்டவங்களுக்கு நிறைய உதவி செய்கிறது, இந்த மாதிரி கண்டினியூஸாக இவர் செஞ்சுட்டே இருந்ததால இவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாராம் யூரோப்பில். கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் வந்து யூரோப்பில் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாராம். இவர் ஆக்சுவலாக இருந்த ஒரு மனுஷனை பற்றி தான் நான் பேசினுங்கிறேன். எப்படி பாப்புலர் ஆயிட்டார்னா இவர் வந்து ஒரு gift கிவர், கிஃப்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறவர் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பாப்புலர் ஆயிட்டாராம். ஸோ இவர் செத்த பிறகு வந்து இவரை ஹானர் பண்ணுற மாதிரிலாம் ஒரு டேலாம் இருந்திருக்குது. ப்ளஸ்ஸு எப்படி அந்த ஒரு செயின்ட் நிக்கோலஸ் எப்படி சாண்டா கிளாஸாக மாறினார்னா ஆக்சுவலாக இந்த ஒரு செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்றதே வந்து அது அந்த இந்த ஜெர்மனியில் வந்து இது எப்படி இந்த ஒரு ஜெர்மனியில் நெதர்லாண்ட்ஸோடைய பாஷையில் இந்த நெதர்லாண்ட்ஸோடைய பாஷையில் தான் இது வந்து சின்டர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி வரும். இது அப்படியே இங்கிலீஷுக்கு இந்த ஒரு வார்த்தை மாறி வரும்போது இங்கிலீஷில் வந்து செயின்ட் நிக்கோலஸை அதாவது நெதர்லாண்ட்ஸ் பாஷையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்டர் கிளாஸ் இப்போ நம்ம செயின்ட் நிக்கோலஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நெதர்லாண்டு பாஷையில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா சின்டர் கிளாஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இது இங்கிலீஷ் சைடு வரும்போது அதாவது யூரோப் சைடில் வரும்போது இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சாண்டா கிளாஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் செயின்ட் நிக்கோலஸ் வந்து சாண்டா கிளாஸாக மாறிட்டார். அந்த ஒரு பேர் அப்படி தான் சேஞ்ச் ஆச்சு. அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த நெதர்லாண்ட்ஸ் பாஷையிலேருந்து இங்கிலீஷ் பாஷைக்கு வரும்போது அந்த ஒரு ப்ரொனன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் சாண்டா கிளாஸ் செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸாக அப்படியே மாறிடுச்சு. அப்போதான் இதை அப்படியே கிறிஸ்மஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னன்னா கிறிஸ்மஸோடைய ஒரு ஹிஸ்ட்ரி எப்படி வந்து டிசம்பர் 25th அதாவது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் என்னவா மாத்திட்டாங்கன்னா கிறிஸ்மஸா மாத்திட்டாங்க. அந்த பச்சை நிறம் அந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சிங். பிரதர் அந்த ஸ்டார் வைக்கிறது பிரதர். இந்த ஸ்டார் வைக்கிறது எந்த கல்ச்சர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ அந்த ஜீசஸ் கிறிஸ்து பிறக்கிற அந்த ஒரு டைம்ல தான் ஒரு ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 3 கிங்ஸ் வருவாங்க.
அதை அப்படியே எடுத்துக்கின்னு கொஞ்சம் ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துடைய பர்த்தை தேடி வரதுனால ஸ்டாரை வந்து அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டு அதை தான் கிறிஸ்மஸாக அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்சரெல்லாம் வந்து இது ப்ரூவ் பண்ண முடியுமா? ஸ்கிரிப்சரில் இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? கிறிஸ்மஸ் டிசம்பர் 25th அப்படின்னு சுத்தமாக இல்லை. இது எல்லாமே என்ன தெரியுங்களா? நம்ம படிக்கலாம் பாருங்க. மார்க் 7th சாப்டர் 6 to 9 அதில் படிக்கும் போது இது ஆக்சுவலாக இது எல்லாமே என்னன்னா ட்ரெடிஷன்ஸ், மனுஷனுடைய ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷன்ஸ் பற்றி ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 7th சாப்டர் 7 to 8 இங்கே படிச்சிருங்க பிரதர், ஸ்க்ரீன்ல இருக்கு. Howbeit in vain do they worship me, teaching for doctrines the commandments of men, for laying aside the commandments of God, he hold the traditional of men. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய வசனத்தை ஓரமா தள்ளிட்டு மனுஷர்களுடைய இந்த ட்ரெடிஷன்ஸ், மனுஷர்களுடைய கஸ்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜீசஸ் கிறிஸ்ட் அப்பயே சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்றீங்க, தேவனுடைய கமாண்ட்மெண்ட்டை தூக்கி சைடில் வச்சுட்டு, தேவன் இதை பற்றி எங்கேயுமே சொல்லலை, நீங்க தேவனுடைய அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க வந்து கீழ்ப்படியாம தேவனுடைய கமாண்ட்மெண்ட்டை தூக்கி சைடில் வச்சுட்டு மனுஷர்களுடைய ட்ரெடிஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. கிறிஸ்மஸ் இஸ் எ ட்ரெடிஷன் ஆஃப் மேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷன், தேவனுடைய கமாண்ட்மெண்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், ராதர் இட் இஸ் அ ட்ரெடிஷன் ஆஃப் மென். மனுஷனுடைய ஒரு ட்ரெடிஷன் தான் கிறிஸ்மஸ். பட் இந்த ஒரு ட்ரெடிஷனை தான் உலகமே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுது. இந்த கிறிஸ்மஸ்ன்றது என்ன தெரியுங்களா? பாகன் பிராக்டிஸ். பாகன் அப்படின்னும் போது அந்நிய ஜாதி, அந்நிய ஜாதிகளுடைய வழிபாடு வழிமுறையை தான் நம்ம கிறிஸ்மஸா மாத்திட்டோம். அப்படி பண்ணலாமா பிரதர்ஸ்? அந்நிய ஜாதியோடைய வழிமுறையை நம்ம கிறிஸ்மஸா மாத்திட்டோம் இல்லையா? அப்படி பண்ணலாமா? தேவன் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குறாரா? இல்ல பிரதர், கோவப்படுவார். இஸ்ரேலுக்கு வந்து தேவன் வந்து சில விஷயங்களா சொல்றாரு, நம்ம படிக்கலாம் பாருங்க. டியூட்டார்னமி 12ஆம் அதிகாரம் 29-30. டியூட்டார்னமி 12th chapter 29-30. When the Lord thee, God shall cut off the nations from before thee, whether thou goest to possess them, and thou succeedest them, and dwellest in their land. தேவன் வந்து இஸ்ரேலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போறேன், அந்த தேசத்துல அந்நிய ஜாதியெல்லாம் இருக்கிறாங்க, அதாவது வேற வேற தேசத்தாரெல்லாம் இருக்கிறாங்க, நீங்க அங்க போகும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா அப்படின்ட்டு ஒரு வார்னிங் அவங்களுக்கு கொடுக்குறாரு. 30th verse படிங்க பிரதர். Take heed to thyself that thou be not snared by following them, after that they be destroyed from before thee, and that thou inquire not after their gods, saying, how did these nations serve their gods? Even so will I do likewise. அதாவது என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க அந்த தேசத்துக்கெல்லாம் போயிட்ட பிறகு அவங்க வந்து அவங்களுடைய தேவர்களை எப்படி வர்ஷிப் பண்ணாங்களோ அதை நீங்க காப்பி பண்ணிடாதீங்க, அவங்கள போல நீங்க செஞ்சிடாதீங்க. உண்மையான தேவன் எப்படி வர்ஷிப் பண்ணணுன்றதுக்காக தான் தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அவருடைய லா வந்து நம்ம கொடுத்துருக்கிறாரு, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய வேர்ட் ஆஃப் காட் கொடுத்ததே அதுக்காக தான். தேவனை வந்து எப்படி வர்ஷிப் பண்ணணுன்றது தான் பைபிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இஸ்ரேலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை பார்த்து நீங்க அந்த ஒரு லேண்டுக்கு நீங்க போயிட்ட பிறகு வேற அந்நிய ஜாதிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி அவங்களுடைய கடவுளை வந்து வர்ஷிப் பண்ணாங்களோ அந்த ப்ராக்டிசஸை நீங்களும் பண்ணிடாதீங்க, அதை நீங்க கையில் எடுத்துடாதீங்க. டேக் ஹீட் டு thyself that though be not snared by following them. அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க. How did these nations serve their gods? Even so will I do likewise. அதாவது இந்த அந்நிய ஜாதிங்கள்லாம் எப்படி அவங்களுடைய தேவனை வந்து அங்கே வணங்கலாங்களோ அதே போல நாங்களும் வணங்குறோம் அப்படின்ட்டு நீங்க பண்ணிடாதீங்க.
அதை காப்பி பண்ணாதீங்க. தேவனுடைய பார்வைக்கு இது ரொம்ப அருவருப்பா இருக்கு, டெட்டஸ்டபிளா இருக்கு. இன்னொரு verse படிக்கலாம் பாருங்க. ஜெரெமியா 10th chapter 2nd verse. எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். This is what the Lord says. Do not learn the ways of the nations, or be terrified by signs in the heavens, though the nations are terrified by them. அதாவது என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, டு நாட் லேர்ன் த வேஸ் ஆஃப் த நேஷன்ஸ். மற்ற அந்நிய ஜாதிகள் செய்யறது போல நீங்க செஞ்சிடாதீங்க. ஆர் பி டெரிஃபைட் பை சைன்ஸ் இன் த ஹெவன்ஸ். டெரிஃபைட் பை சைன்ஸ் இன் த ஹெவன்ஸ்னா, இந்த அந்நிய ஜாதிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, அவங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதை வந்து கடவுளா மாத்திருவாங்க. இப்போ வந்து யானையை பார்த்து பயப்படுறாங்களோ அதை கடவுளா மாத்திருவாங்க. பாம்பை பார்த்து பயமா இருக்கா, பாம்பை கடவுளா மாத்திருவாங்க. அதே போல தான் இந்த ரோமர்களும் இந்த கிரீக்ஸும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் அதை பார்த்து பயந்து தான் அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா, அவங்க ஒரு கடவுளுடைய பேரை நீங்க கவனிச்சீங்கனாலே தெரியும். இப்போ நான் சாட்டர்னேலியா சொன்னேன் இல்லையா, அந்த கடவுளுடைய பேர் சாட்டன். அந்த பிளானட்டோடைய பேர் தான் அது. சாட்டன் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லையா, அதோடைய பேர் தான் சாட்டன். அந்த ஒரு கடவுளை எதுக்கு கடவுளா மாத்திட்டாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் காட். அதே மாதிரி இப்போ டிசம்பர் 25க்கு அந்த இன்னொரு கடவுள் பேர் சொன்னேன் இல்லையா, அந்த இன்னொரு ஃபெஸ்டிவல் சால் இன்விக்டஸ் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல், அது வந்து சூரிய பகவான். சூரியனை கடவுளா மாத்திட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு அந்நிய ஜாதிகள், அதாவது இது எல்லாமே தேவனுடைய சிருஷ்டி தான். சூரியன், சந்திரன், அதுக்கப்புறமா பிளானட்ஸ், இது எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிகள் தான். இந்த ஒரு தேவனுடைய சிருஷ்டியை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே வர்ஷிப்ட் தி கிரியேச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் வர்ஷிப்பிங் தி கிரியேட்டர். கிரியேச்சர்ஸை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சு தான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. நிறைய பண்டிகைகளை வந்து கிரியேச்சரை வர்ஷிப் பண்ணுறதுக்காக தான். அதாவது சிருஷ்டியை, தேவன் உருவாக்குன சிருஷ்டியை வர்ஷிப் பண்ணுறதுக்காக தான் நிறைய பண்டிகைகள். ஆனால் தேவன் எல்லாரும் மறந்துட்டாங்க. நம்ம இன்னொரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. ஸ்க்ரீனில் இருக்காது. Romans 1st chapter 23rd verse. Romans 1st chapter 23rd verse. Romans 1st chapter 23rd verse. They do not worship the glorious and eternal God. Instead, they worship idols that are made to look like humans who can't live forever, and like birds, animals, and reptiles. அதாவது அவங்க என்ன பண்றாங்களா, இந்த அந்நிய ஜாதிகள், இந்த ஒரு நேஷன்ஸ், மற்ற நேஷன்ஸ் என்ன பண்றாங்களா, இவங்க வந்து தேவனுடைய மகிமையை யாருக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா, மனுஷனுக்கும் பறவைகளுக்கும் அனிமல்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்களாம். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அந்நிய ஜாதிகளுடைய கடவுள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அனிமல்ஸாக இருப்பாங்க. யானையை கடவுளாக மாற்றிடுவாங்க, பாம்பை கடவுளாக மாற்றிடுவாங்க, மாடை வந்து கடவுளாக மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி மனுஷனுடைய மகிமையை வந்து இந்த மாதிரி அவர் செஞ்சு வச்ச கிரியேஷனுக்கு கொடுத்துட்றாங்க. இன்னொரு வருஷம் கூட படிக்கலாம் பாருங்க. 25-26 Romans 1st chapter 25-26. சாரி, இது 25 ஒண்டி படிக்கும்போது Romans 1st chapter 25. They gave the truth about God for a lie, and they worshipped God's creation instead of God, who will be praised forever. They worshipped God's creation instead of God. They worshipped and served created things rather than the creator. கிரியேட்டரை வர்ஷிப் பண்ணாமல் கிரியேட்டட் திங்ஸை வந்து வர்ஷிப் பண்ணிட்டாங்க. அதை வர்ஷிப் பண்ணி தான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆரம்பித்தாங்க. அதனால தான் தேவன் நம்மளை வார்ன் பண்ணுறாரு, அவங்க செய்யறது போல நீங்களும் செஞ்சிடாதீங்க, அவங்களுடைய ப்ராக்டிசஸை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க
அப்படின்னு ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியரா நமக்கு சொல்றாரு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு அந்நிய ஜாதியோடைய பிராக்டிஸ் தான். அவங்களுடைய பிராக்டிஸ அப்படியே பேர மாத்தி, ஈவென்ட்ட மாத்தி நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ் உடைய ஹிஸ்டரிய பார்த்து, அது எங்கத்துலருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் இந்த கிளாஸ கன்டின்யூ பண்ணி, ஸ்கிரிப்சர்ஸ்ல போயிட்டு, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு? அத நம்ம செலிப்ரேட் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்கிரிப்சர்ஸ்ல போய் நம்ம பார்க்கலாம். ஸ்கிரிப்சர்ஸ்ல தேவன் வந்து நமக்கு ஜீசஸ் கிறிஸ்துடைய பர்த்த பத்தி ஏதாச்சும் ஹிண்ட் குடுத்திருக்கிறாரா? அல்லது அத வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு ஏதாச்சும் நமக்கு ஸ்கிரிப்சர் குடுத்திருக்கிறாரா? அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு வந்து இதோடைய கன்டினியூஷனா நாளைக்கு வந்து நம்போ ஸ்டடி பண்ணலாம். இன்னைக்கு வந்து இவ்வளோதான் பாடம். பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்து இயேசு மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.